நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கிட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் கட் ஆஃப் மார்க் தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அல்பபெட் ஆர்டரில் எஸ்ஸில் சிவகங்கை, அதற்கான சிவகங்கை டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃப் மார்க் அப்படின்றது பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்க்குறது சிவகங்கை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக எல்லா மாவட்டத்துக்கும் முடிச்சிட்டோம். எஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கிற ஏபிசிடி அல்பபெட் ஆர்டரில் 6 வரையும் முடிச்சாச்சு. எஸ்லேயும் பாதி சேலம் வரையும் முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ சிவகங்கை பார்த்துட்டு அடுத்து அனைத்து மாவட்டங்களுக்குமே இந்த ஒரு வீடியோலேயே பார்த்துருவோம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோலேயே மீதி இருக்கிற அனைத்து எல்லா மாவட்டங்களுக்குமே நம்ம கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுத்துருவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து சீனியர் பேலீஃப், அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் சீனியர் பேலீஃப் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் டர்னில் ஒரு வேக்கண்ட்டு 160+ வந்து மதிப்பெண்கள் வரும். ஜென்ரல் டர்னில் பிஎஸ்டிஎம் 155+ அப்படின்றது. பிசி ஒரு வேக்கண்ட் இருக்குது, 155 தான் வரும். எஸ்சியில் டிஸ்ட்ரிபியூட் விடோ 110லேருந்து 120 வரையும் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் பேலீஃப் எக்ஸ் சர்வீஸ் ஜென்ரல் டர்னில் ஒரு வேக்கண்ட் இருக்குது, 160+ வேணும். எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் கட் ஆஃப். இதில் உமன் 155+ வரும். எம்பிசிக்கு 155+, எம்பிசி உமனுக்கும் 155+ தான். எம்பிசி டிசி 150+ மார்க்கு. அடுத்து ப்ரியாரிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரியாரிட்டினா 140+ வரும். எஸ்சியில் உமன் கேட்டகிரி, எஸ்சியில் உமன் இதுக்கு வந்து 145+ மார்க்கு. எஸ்சி ஏல பிஎஸ்டிஎம் கேட்டிருக்கான், 140+ மார்க் அப்படின்றது தேவை. அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்துருவோம். அதாவது இப்போ பார்க்க போகிறது வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு வேறு எந்த போஸ்டிங்குமே வேக்கண்ட் அப்படின்றது இல்லை. அதாவது இப்போ ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இதுக்கு மட்டும் ஒரு போஸ்டிங் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ இந்த தஞ்சை டிஸ்ட்ரிக்டில் ஒரே ஒரு போஸ்டிங், எம்பிசி டிசிக்கு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது. ஒரு 140+ மதிப்பெண்கள் அப்படின்றது இருந்தால் போதும். அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்துருவோம். அடுத்து வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது தேனி டிஸ்ட்ரிக்ட். தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு காலி பணியிடங்களும் இல்லை. அதாவது எக்ஸாமினர், ரீடர், இந்த ப்ராசஸ் சர்வர், இந்த நம்ம இப்போ கட் ஆஃப் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அதுக்கு வந்து எந்த ஒரு வேக்கண்ட் அப்படின்றது இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறது தேனி டிஸ்ட்ரிக்ட். தேனி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா எம்பிசி டிசியில் ஒரே ஒரு வேக்கண்ட் காலி பணியிடம் அப்படின்றது இருக்குது. இதுக்கு வந்து 140 மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கிற நபர்கள் கண்டிப்பாக எலிஜிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நீலகிரி. ஸோ நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கு எத்தனை கட் ஆஃப் மார்க் அப்படின்றது வேணும் அப்படின்றது தான் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்கும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் என்ன டிஸ்ட்ரிக் சொல்கிறேன் அப்படின்றது வந்து தெரியும். ஏன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கிட்டே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றது தெரியாது. ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 2 வேக்கண்ட் இருக்கும், 10 செகண்ட் 20 செகண்டில் முடிஞ்சிடும், போயிடும். ஸோ அதனால் நீங்கள் அதை திரும்ப மறுபடியும் நம்ம போட்ட டிஸ்ட்ரிக்கே திரும்ப கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதனால தான் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரீடர் போஸ்டிங் ஒரு போஸ்டிங் இருக்குது. எம்பிசி டிசி ப்ரியாரிட்டியில் 130+ மதிப்பெண்கள் இருந்தால் இந்த வேக்கண்ட்டுக்கு வந்து போதும். அடுத்து வந்து பிசியில் ஒரு வேக்கண்ட்டு பிஎஸ்டிஎம்க்கு சீனியர் பேலீஃப். ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு வேக்கண்ட் இருக்குது, 150+ மதிப்பெண்கள் அப்படின்றது தேவை. பிசிஎம் 140+ மார்க் வந்து தேவை. அடுத்து எம்பிசி டிசியில் பிஎஸ்டிஎம் கேட்டிருக்காங்க, அதுக்கும் வந்து 140+. எஸ்சியில் ஒரு வேக்கண்ட்டு 135+ மார்க் வந்து தேவை. அடுத்து வந்து ஜூனியர் பேலீஃப் ஜென்ரல் டர்னில் ஒரு வேக்கண்ட்டு 160+. எக்ஸ் சர்வீஸ்மேன் யாராவது இருந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஓகே போதும். அடுத்து ஜென்ரல் டர்னில் உமனுக்கு 2 வேக்கண்ட்டு 150+ அப்படின்றது. பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன் இந்த கேட்டகரியில் ஆள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மார்க் எடுத்தாலும் கிடைக்கும். அடுத்து ஜென்ரல் டர்னில் ப்ரியாரிட்டி கேட்டிருக்கான், 150+ தான் வரும். அடுத்து பிசி 2 வேக்கண்ட் இருக்குது, 155+ வரும். ஏன்னா இந்த இடத்துல ப்ரியாரிட்டின்றனால 150, இங்கே வெறும் பிசி மட்டுங்கிறதுனால 155. இங்கே ப்ரியாரிட்டி கேட்டிருக்கான், 145+க்கும் கிடைக்கும். எம்பிசி டிசிக்கு ஒரு வேக்கண்ட் இருக்குது, 150+ அப்படின்றது எம்பிசி டிசிக்கு வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி டிசி உமன் 145+ அப்படின்றது. அடுத்து ப்ரியாரிட்டி 135+. எஸ்சி பிஎஸ்டிஎம் கேட்டிருக்கான். ஸோ பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 140+ வரும். எஸ்சி உமனுக்கும் சேம் அதே தான் வரும். எஸ்சி ஏல பிஎஸ்டிஎம் 120+ இருந்தால் போதும்.
அடுத்த டிஸ்ட்ரிக் பார்த்துருவோம். இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் மறுபடியும் சொல்கிறது தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்கள் டிஸ்ட்ரிக் அப்படின்றது தெரியும். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாமினர் போஸ்டிங்க்கு ஜென்ரல் டர்னில் விமன் டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கு வந்து ஒரு வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. இங்கே வந்து 140+ அப்படின்றது வந்து தேவைப்படும். அடுத்து வந்து எஸ்சியில் ப்ரியாரிட்டி கேட்டிருக்கான், 145+ வேணும். ஏன் இந்த இடத்துல விடோவுக்கு கம்மியாகுது எஸ்சி கேட்டகரிக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து ஜென்ரல் டர்னையும் எஸ்சியை மட்டும் பார்க்கக்கூடாது. அங்கே வந்து விடோ கேட்டகரி அப்படின்றது இருக்குது. அதனால தான் கட் ஆஃப் அப்படின்றது வேரி ஆகும், கம்பல்சரி ஆகும். அடுத்து வந்து ஜென்ரல் டர்னில் ப்ரியாரிட்டி 155+ மார்க்கு. அடுத்து எம்பிசிடிசியில் வெறும் விமன் மட்டும்தான் கேட்டிருக்கான், 150+ வரும். அடுத்து எஸ்சியில் பிஎஸ்டிஎம் 150+ தான் வரும். அடுத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் சர்வர். இதில் வந்து ஜென்ரல் டர்னில் 2 காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ 155+ அப்படின்றது வரும். ஜென்ரல் டர்னில் விமன் சேம் அதே மார்க்கு தான் வரும். பிசியில் விமன் பிஎஸ்டிஎம் 150+ மார்க்கு, ப்ரியாரிட்டி 150+. அடுத்து பிசியில் விடோ கேட்டிருக்கான், 145+ மார்க்கு. இதில் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆள் இருந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கும் ஜாப். எம்பிசிடிசியில் விமன் கேட்டகரி 140+, எஸ்சியில் ஒரு வேக்கண்ட்டு 140+ அப்படின்றது தான் வரும். அடுத்த டிஸ்ட்ரிக் பார்த்துருவோம். அடுத்து வந்து திருச்சி டிஸ்ட்ரிக். இப்போ நீங்கள் வந்து திருச்சியில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றது பார்த்துருவோம். இப்போ பார்க்க போகிற போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீனியர் பெய்லிஃப் இங்கே கொடுத்துருக்காங்களா, சீனியர் பெய்லிஃப். இதற்கான கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் டர்னில் ஒரே ஒரு காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 160+ மதிப்பெண்கள் அப்படின்றது தேவை. ஜென்ரல் டர்னில் பிஎஸ்டிஎம். ஸோ பிஎஸ்டிஎம் பொறுத்தளவுக்கு எந்த பெரிய சேஞ்சஸ் அப்படின்றது எதுவும் இருக்காது. ஸோ அதனால் 160+ தான் வரும். ஜென்ரல் டர்னில் விமன் அதில் வந்து ஒரு வேக்கண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, 155+ அப்படின்றது வந்து வரும் இந்த இடத்துல. அதாவது விமனில் டெஃப் அண்ட் ஹார்ட் ஆஃப் ஹியரிங் இந்த வேக்கண்ட்டுக்கு வந்து ஆள் இருந்து அப்ளை பண்ணி நீங்கள் 70 மார்க்கோ 80 மார்க்கோ என்ன மார்க் எடுத்தாலும் கிடைக்கும். அடுத்து ஜென்ரல் டர்னில் ப்ரியாரிட்டி 150+ மார்க் வரும். பிசியில் 2 வேக்கண்ட் இருக்குது, 150+ தான் வரும் இங்கேயும். அடுத்து பிசியில் விமனுக்கும் 150+ தான் வரும். பிசியில் ப்ரியாரிட்டி 140+. எம்பிசிடிசி 145+ மதிப்பெண்கள் தேவை. அடுத்து எம்பிசிடிசியில் பிஎஸ்டிஎம்க்கும் அதே தான், எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆள் இருந்து இந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். எஸ்சியில் ப்ரியாரிட்டி 140+, எஸ்சிஏக்கும் 140+ மார்க் அப்படின்றது. அடுத்து வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு ஜென்ரல் டர்னில் ஒரு வேக்கண்ட் இருக்குது, 150+ வேணும். எம்பிசிடிசி ப்ரியாரிட்டியாக ஒரு வேக்கண்ட் இருக்குது, 130+ to 140+ அப்படின்றது வந்து தேவைப்படும். அடுத்த டிஸ்ட்ரிக் பார்த்துருவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மற்றும் தென்காசி டிஸ்ட்ரிக்டானது. ஏன்னா இப்போ திருநெல்வேலி இன்க்ளூடிங் தென்காசி டிஸ்ட்ரிக் ரெண்டுமே சேர்த்து தான் வேக்கண்ட் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது ரெண்டுக்குமே சேர்த்து ஒரே ஒரு வீடியோவில் வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்க்க போகிறது எக்ஸாமினர் போஸ்டிங். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாமினருக்கு ஜென்ரல் டர்னில் ப்ரியாரிட்டியில் ஒரு வேக்கண்ட் அப்படின்றது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் டர்ன் ப்ரியாரிட்டி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 150+ அப்படின்றது வரும். அடுத்து எம்பிசிடிசியில் ப்ரியாரிட்டி 140+ வரும். இந்த வேக்கண்ட்டுக்கு யாரோ ஒரு நபர் இந்த கேட்டகரி எல்லாமே இருக்கிற எஸ்சிஏல உமனை பிஎஸ்டிஎம் டிஸ்ட்ரிபியூட் விடோவை ப்ரியாரிட்டி வச்சுருக்கிற ஒரு நபராக இருந்தால் பரீட்சைக்கு போனால் மட்டும் போதும், அந்த வேலை உங்களுக்கு தான். சீனியர் பெய்லிஃப் ஒரு வேக்கண்ட் இருக்குது. ஜென்ரல் டர்னில் ப்ரியாரிட்டி 150+ வேணும். பிசியில் ப்ரியாரிட்டி 145+ வேணும். எம்பிசிடிசி 150+ வேணும். எம்பிசிடிசியில் ப்ரியாரிட்டி 140+ வேணும். சேம் மேலே சொன்னது தான். இந்த நபர் இருந்தால் மட்டும் போதும், வேலை ஜாப் அட்டன் பண்ணால் போதும், வேலை கன்ஃபார்ம் தான். அடுத்து வந்து ஜூனியர் பெய்லிஃப் ஜென்ரல் டர்னில் 2 காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ 155+ மார்க்கு. பிஎஸ்டிஎம் அதே தான் வரும். விமன் பிஎஸ்டிஎம் சேம் அதே தான் வரும். விமனில் ஜென்ரல் டர்னில் விமனில் டிஸ்ட்ரிபியூட் விடோ 150+ அப்படின்றது வந்து வரும். அடுத்து ஜென்ரல் டர்னில் ப்ரியாரிட்டி 150+ தான் வரும். அடுத்து பிசிக்கு 155+ மார்க் வந்து வரும். பிசியில் எக்ஸ் சர்வீஸ்மேன்
இந்த நபர் இருந்து அப்ளை பண்ணால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துல நபர் இருக்கணும். அடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூட் பிசியில் டிஸ்ட்ரிபியூட் விடோ கேட்டிருக்காங்க 145 ப்ளஸ் மார்க்கு. அடுத்து வந்து ப்ரியாரிட்டி 140 ப்ளஸ்ஸு. டிஸ்ட்ரிபியூட் விடோ கேட்டிருக்காங்க 40 ப்ளஸ் தான் வரும். எம்பிசிடிசி 140 ப்ளஸ்ஸு. இதில் வந்து விடோ 135 ப்ளஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோகோமோட்டர் டிசபிலிட்டி மேபி வந்து ஆள் இருந்தால் கேண்டிடேட்ஸ் இருந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு தான். டிசியில் எம்பிசி டிசியில் ப்ரியாரிட்டி 140 ப்ளஸ்ஸு. எஸ்சிக்கு 140 ப்ளஸ்ஸு. அதில் டிஸ்ட்ரிபியூட் விடோ 135 ப்ளஸ் வரும். எஸ்சியில் ப்ரியாரிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரியாரிட்டி அப்படிங்கிறப்போ 130 ப்ளஸ் அப்படின்றது வரும். எஸ்சிஏல ப்ரியாரிட்டி அப்படிங்கிறப்போ எஸ்சிஏல ப்ரியாரிட்டி அப்படின்றது ப்ரியாரிட்டி இந்த கேண்டிடேட்ஸ் இருந்து இந்த கேண்டிடேட்ஸ் கரெக்டான ஒரு எலிஜிபிளோடு இருந்து அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஜென்ரல் டர்னில் ஒரே ஒரு வேகன்ட் இருக்குது. அதுவும் ப்ரியாரிட்டி 150 ப்ளஸ் மார்க் அப்படின்றது தேவைப்படும். நெக்ஸ்ட் அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்துருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எக்ஸாமினர் போஸ்டிங். எக்ஸாமினருக்கு ஃபஸ்ட்டு வந்து பிசியில் பிஎஸ்டிஎம் 150 ப்ளஸ் அப்படின்றது தேவை. பிசிஎம்மில் ப்ரியாரிட்டி அப்படின்றது கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம்மில் ப்ரியாரிட்டி அப்படின்னு ஒரு வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ பிசிஎம் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறப்போ 120 ப்ளஸ் இருந்தாலே போதும். எம்பிசி டிசிக்கும் 140 ப்ளஸ் வேணும். அதில் பிஎஸ்டிஎம் 140 ப்ளஸ் தான் வரும். எஸ்சிக்கு 130 ப்ளஸ் அப்படின்றது வந்து வேணும். அடுத்து ரீடர் போஸ்டிங். ரீடரில் வந்து ஒரே ஒரு வேக்கண்ட் தான் இருக்குது. இதில் கரெக்டான ஆள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாப் அப்படின்றது கிடைக்கும். அடுத்து சீனியர் பெய்லிஃப் ஜென்ரல் டர்னில் ஒரு வேக்கண்ட்டு 160 ப்ளஸ் வேணும். விமனு 160 ப்ளஸ்ஸு. பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன் ஆள் இருந்து அப்ளை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது என்ன மார்க் வேணால் இருக்கணும். பிசி 150 ப்ளஸ் வேணும். பிசியில் விமன் கேட்டகரி சேம் 150 ப்ளஸ் தான் வேணும். எம்பிசிடிசி ப்ரியாரிட்டி 140 ப்ளஸ் மார்க் இருந்தால் போதும். எஸ்சி விமனு 140 ப்ளஸ் அப்படின்றது தேவை. அடுத்து வந்து ப்ராசஸ் சர்வர் ஜென்ரல் டர்னில் ஒரு வேக்கண்ட்டு 160 ப்ளஸ் வேணும். அடுத்து ஜென்ரல் டர்னில் பிஎஸ்டிஎம் 155. இதில் வந்துட்டு பிசி 155, டிஸ்ட்ரிபியூட் விடோ 145 வேணும். எம்பிசிடிசி 145, எஸ்சியில் உமன் 140 ப்ளஸ் மார்க் வந்து தேவை. அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்துருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை. ஸோ இந்த திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எக்ஸாமினர் போஸ்டிங் எத்தனை வேக்கண்ட் இருக்குது, அதுக்கான கட் ஆஃப் என்ன வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இப்போ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் டர்னில் பிஎஸ்டிஎம்க்கு ஒரு வேக்கண்ட் 155 ப்ளஸ்ஸு. பிசி 155, எஸ்சி டிஸ்ட்ரிபியூட் விட 140 ப்ளஸ் மார்க் அப்படின்றது தேவை. அடுத்து வந்து எம்பிசிடிசி ப்ரியாரிட்டி 140 ப்ளஸ்ஸு. சீனியர் பெய்லிஃப்க்கு ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம்க்கு 155 ப்ளஸ்ஸு. உமனுக்கு 155, பிசி 150, பிஎஸ்டிஎம் 150 தான் வரும். பிசியில் அதே உமனுக்கும் 150 தான் வரும். ப்ரியாரிட்டி 145 கேட்டிருக்கேன். 145 போதும். பிசிஎம்மில் ப்ரியாரிட்டி 130லேருந்து 120 வரையும் இருந்தால் போதும். அடுத்து வந்து எம்பிசிடிசியில் ஒரு வேக்கண்ட்டு 140 வேணும். அதுக்கடுத்து எம்பிசிடிசியில் பிஎஸ்டிஎம் சேம் 140 தான் வேணும். எஸ்சிக்கு 140 தான் வேணும். இதில் 120 இருந்தாலே போதும். அடுத்து வந்து ஜூனியர் பெய்லிஃப். இதுக்கு வந்து ஜென்ரல் டர்னில் ஒரு வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. 155 ப்ளஸ் வேணும். எக்ஸ் சர்வீஸ்மேன் நபர்கள் இருந்தால் போதும். விமனுக்கு 155. பிளைண்ட்னஸ், இந்த இடத்துல பிளைண்ட்னஸ் ஆன ஒரு நபர் வந்து அப்ளை பண்ணாலே போதும். ப்ரியாரிட்டி 150 ப்ளஸ் வேணும். பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டி சேம் அதே தான் வேணும். பிசிக்கு 155 ப்ளஸ், உமனுக்கு 55. எம்பிசிடிசி 45, உமனுக்கு 45. அது வந்து அடுத்து பார்த்திங்கன்னா லோகோமோட்டர் டிசபிலிட்டி. முன்னாடி சொன்ன மாதிரி தான், இந்த இடத்துல ஒரு நபர் அப்ளை பண்ணியிருந்தாருன்னா போதும். எம்பிசிடிசிக்கு ஒரு வேக்கண்ட் வந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 135 ப்ளஸ் ப்ரியாரிட்டியில். பிஎஸ்டிஎம் 135, 35, 135. எஸ்சி ப்ரியாரிட்டி 120 கீழே வருங்க. 120, 110 வரையும் வரும். எஸ்சிஏ பிஎஸ்டிஎம் 130 ப்ளஸ் வந்து வரும். அடுத்து வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஜென்ரல் டர்னில் உமன் 150 ப்ளஸ் வேணும். 140 ப்ளஸ் வேணும். 130 ப்ளஸ் இருந்தால் போதும் ப்ரியாரிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்துருவோம்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சி அண்ட் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது தான் என்னன்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாமினர் போஸ்டிங்கானது ஜென்ரல் டர்னில் ஒரு வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. இது 155 ப்ளஸ் வேணும். பிசியில் டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கு 140 ப்ளஸ் இருந்தால் போதும். அடுத்து வந்து பிசிஎம்மில் ப்ரியாரிட்டி 110 120 இருந்தால் போதும். இதில் பிஎஸ்டிஎம் 130 ப்ளஸ் வேணும். எஸ்சி 130 ப்ளஸ் வேணும். அடுத்து ஜூனியர் பேலிஃப் ஜென்ரல் டர்னில் பிஎஸ்டிஎம் 155 ப்ளஸ்ஸு 150 ப்ளஸ்ஸு சேம் 150 ப்ளஸ்ஸு. பிசிஎம்மில் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து 130 ப்ளஸ் வேணும். எம்பிசிடிசி 140 ப்ளஸ்ஸு டிஸ்ட்ரிபியூட் விடோ 130 ப்ளஸ் மார்க் வந்து தேவை. அடுத்து வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பிசியில் டிஸ்ட்ரிபியூட் விடோ 120 ப்ளஸ் போதும். இதில் வந்து 110 ப்ளஸ் போதும். எஸ்சி ப்ரியாரிட்டி 120 ப்ளஸ். நெக்ஸ்ட் அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பார்ப்போம். வேலூர் டிஸ்ட்ரிக்டானது எக்ஸாமினர் போஸ்டிங் ஜென்ரல் டர்னில் ஒரு வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. 160 ப்ளஸ்ஸு பிஎஸ்டிஎம் 160 ப்ளஸ்ஸு பிசி 155 இதில் டிஸ்ட்ரிபியூட் விட 140 ப்ளஸ் இருந்தால் போதும். அடுத்து வந்து ரீடர் போஸ்டிங் ரீடருக்கு பிசி ப்ரியாரிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. 150 ப்ளஸ்ஸு எம்பிசிடிசி 140 ப்ளஸ் ப்ரியாரிட்டி. அடுத்து சீனியர் பேலிஃப் ஜென்ரல் டர்ன் 160 வேணும். ப்ரியாரிட்டிக்கு 150 வேணும். ஹார்ட் ஆஃப் இயரிங் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னா வேலை கிடைக்கும். பிசிக்கு 150 பிஎஸ்டிஎம் 50 உமனுக்கும் சேம் 150. எம்பிசிடிசி உமனுக்கு 145 அப்படின்றது. எஸ்சியில் ப்ரியாரிட்டி 130 ப்ளஸ். அடுத்து வந்து ஜூனியர் பேலிஃப் ஜென்ரல் டர்னில் 160 எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆள் இருந்தால் போதும். விமனுக்கு 155 ப்ரியாரிட்டி 150 வரும். பிசியில் 150 ப்ளஸ் இதுக்கும் 150. இது வந்து எம்பிசிடிசி 150 தான் வரும். ப்ரியாரிட்டி 140 வரும். எஸ்சி விமனுக்கு 145 வரும். அதில் எஸ்சிஏல பிஎஸ்டிஎம் 140 வரும். அடுத்து வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னா ஓகே, அந்த இடத்துல அப்ளை பண்ணிங்கனாலே கிடைக்கும். அடுத்து வந்து பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டி 145 ப்ளஸ் 145. இங்கே வந்து 150 வேணும். எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆள் இருந்தால் போதும். உமனுக்கு 145 வேணும். எம்பிசிடிசி 145 லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி சேம் ஆள் இருந்தால் போதும். எஸ்சியில் ப்ரியாரிட்டி 140லேருந்து 130. எஸ்சிஏல பிஎஸ்டிஎம் 140 ப்ளஸ். நெக்ஸ்ட்டு அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பார்ப்போம். எக்ஸாமினர் போஸ்டிங். ஸோ அடுத்து வந்து பார்க்க போகிறது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ விழுப்புரத்தில் எக்ஸாமினர் போஸ்டிங்கு என்னென்ன கட் ஆஃப் அப்படின்றது ஸோ டிஸ்ட்ரிக் வைஸாக போட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டிஸ்ட்ரிக் முடிஞ்சிருக்கும். இந்த வீடியோவோட தமிழ்நாடுக்கு முழுக்க இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்டோட கட் ஆஃபும் முடிச்சிருவோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. எக்ஸாமினருக்கு ஜென்ரல் டர்ன் ஒரு வேக்கண்ட்டு 160 வேணும். பிஎஸ்டிஎம் 160, உமனுக்கு 160 தான். பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன் 150 ப்ளஸ் வேணும். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எல்லாமே சொல்ல முடியாது. கண்டிப்பாக இந்த டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் போட்டி அப்படின்றது அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு 150 வேணும். கேண்டிடேட் இருந்தால் போதுன்ற நிலைமையெல்லாம் இல்லை. அடுத்து வந்து ஜென்ரல் டர்னில் எனி ப்ரியாரிட்டி இருக்கிற கேண்டிடேட் அப்படின்னா 150 ப்ளஸ். பிசிக்கு 150, பிஎஸ்டிஎம்க்கு 150, உமனுக்கு 150. இதுக்கு ப்ரியாரிட்டி 140. இதில் வந்து 120 110 வரைக்கும் கிடைக்கும். எம்பிசிடிசிக்கு 140, பிஎஸ்டிஎம் 40, உமனுக்கும் 140. அடுத்து எஸ்சி 140, பிஎஸ்டிஎம் சேம். விடோவுக்கு மட்டும் 120 110 ப்ளஸ் வந்து கிடைக்கும். அடுத்து பிசி ப்ரியாரிட்டி 145 ப்ளஸ். எம்பிசிடிசி 140 ப்ளஸ் ரீடருக்கு. இது வந்து சீனியர் பேலிஃப். ஜென்ரல் டர்னில் உமனுக்கு பிஎஸ்டிஎம் 145, ப்ரியாரிட்டி 140, பிசி 150, எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆள் இருந்தால் போதும். எம்பிசிடிசிக்கு 140 இது ஆள் இருந்தால் போதும். எஸ்சியில் ப்ரியாரிட்டி 130, எஸ்சிஏல பிஎஸ்டிஎம் 135 வரும். ஜூனியர் பேலிஃப் ஜென்ரல் டர்ன் 160, பிஎஸ்டிஎம் 160, உமன் 155, ப்ரியாரிட்டி 150 வரும். பிசிஎம் 155, உமனுக்கு 55, ப்ரியாரிட்டி 145, எம்பிசிடிசி 150, பிஎஸ்டிஎம் 50, உமன் பிஎஸ்டிஎம் 50 தான். ப்ரியாரிட்டி 135 to 140 வரும். எஸ்சிக்கு 140, எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆள் இருந்தால் போதும். எஸ்சியில் உமன் 140 தான். எஸ்சிஏக்கு 140 தான். எஸ்டி பிஎஸ்டிஎம் வித் ப்ரியாரிட்டி 100 ப்ளஸ் மார்க் இருந்தால் போதும். அதெல்லாம் இருந்தால்
இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதிகமாக வேணும். நெக்ஸ்ட் அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பார்ப்போம். ஓகே, அடுத்த டிஸ்ட்ரிக்ட் அதாவது விருதுநகர். அதில் வந்துட்டு இல்லை, விழுப்புரத்தோட போஸ்டிங் அப்படின்றது எக்ஸாமினர் ரீடர் போஸ்டிங்கானது வந்து முடிஞ்சுது. ஸோ ஆல்மோஸ்ட் தமிழகத்தில் இருக்கிற 38 மாவட்டத்துக்குமே நம்ம வந்து போட்டுவிட்டோம். ஸோ 38 மாவட்டத்துக்கும் தனித்தனியாக வீடியோ அப்படின்றது செப்பரேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 7 வீடியோக்களில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 7 வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட போஸ்டிங், அதாவது நீங்கள் எக்ஸாமினர் ரீடர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கிற நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த 7 வீடியோக்களில் கண்டிப்பாக உங்களுடைய, அதாவது பர்டிகுலர் தனியாக உங்களோட போஸ்டிங் கொண்டு பார்த்துடலாம். இந்த போஸ்டிங்க்கு என்ன வரும் அப்படின்றத. மறுபடியும் வந்து எனக்கு விழுப்புரம் போடுங்க, தஞ்சாவூர் போடுங்க, தேனி போடுங்க, சேலம் போடுங்கன்னு கமெண்ட் பண்ணாதீங்க. வெறும் 7 வீடியோக்கள் தான். அதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா தேடி தான் கண்டுபிடிக்கணும். நம்மளால் அந்த பொறுமை வந்து காக்க முடியல. ஒரே வீடியோவில் நான் 4 டிஸ்ட்ரிக்ட் கட் ஆஃப் போட்டிருப்பேன், 5 டிஸ்ட்ரிக்ட் கட் ஆஃப் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் மினிமம் பேலன்ஸ் இருந்த எல்லா டிஸ்ட்ரிக்டும் போட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் எப்போ வருது என்ன அப்படின்றது வந்து தெரியும். ஸோ அதை விட்டுட்டு நம்ம இது இன்னும் வீடியோ கொடுக்கல, இன்னும் வீடியோ போடலைன்ற மாதிரிலாம் வேணாம். அடுத்து வந்து ஓஏக்கானது, டிரைவருக்கானது, மசால்ச்சி வாட்ச்மேனுக்கானது ஒன்று தனித்தனியாக போடணும். ஸோ அதனால் நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வந்து இது பண்ணி பார்க்கணும். அடுத்தடுத்து ஹெட்டிங்லேயே கொடுத்துருவேன் என்ன போஸ்டிங் போடுறோம் அப்படிங்கிறது. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மென்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே போட முடியுமான்னு தெரில. அப்படி முடிஞ்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணி என்ன போஸ்டிங் அப்படின்றது மென்ஷன் பண்ணி போடுறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கொஞ்சம் கிளியராக வந்துடும். பட் இந்த 7 வீடியோவில் நீங்கள் எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப்னா கண்டிப்பாக தேடி தான், அதாவது அல்பபேட் ஆர்டரில் தான் வருது. ஏபிசிடின்றது தான். ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணுறீங்க, இப்போ எஸ்ஸு போய்கிட்டு இருக்கு, சேலம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பெரம்பலூராக இருப்பீங்க. எஸ்ஸுக்கு முன்னாடி என்ன வீடியோவோ அந்த வீடியோவை எடுத்து பார்த்தீங்கன்னா வேலை முடியுது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து அரியலூராக இருக்கலாம், நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து 7வது வீடியோவை பார்த்துட்டு விழுப்புரமாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்போ அரியலூருங்கிறது ஃபஸ்ட்டு வீடியோ, அவ்வளோதான் விஷயம். அதில் எந்த வீடியோ இந்த மாதிரி ஈஸியாக தான் கண்டுபிடிக்கலாம். அல்பபேட் ஆர்டரில் தான் ஏபிசிடி அந்த லைனில் தான் வரேன், வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து அதை பார்த்தீங்கனாலே ஈஸியாகவே உங்களுக்கு புரியும். ஸோ கட் ஆஃப் இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்களும் ஒரு முறை அப்படின்றத பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.